வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்தம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக அடுப்பே இல்லாமல் இதை பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 வாழைப்பழம் தான் எடுக்கிறேன். அதோட தோலெல்லாம் உரிச்சிடலாம். இப்போ அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், ஆனால் உங்களுக்கு அதை மேட்ச் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுனால கட் பண்ண சொல்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து கொஞ்சமாக பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். ஒரு 6-7 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதோட சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சில பேரிச்சம்பழம் ட்ரையாக இருக்கும், சில பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கடைசியாக அதை ஃபுல்லாக நம்ம மேஷ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை எல்லாத்தையும் ஒரு பேசனில் சேர்த்துருங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கையிலேயே நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மேஷரை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை மசிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸை சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட ஒரு 20 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 கப் கற்கண்டு சேர்த்துட்டு இதோட தேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பஞ்சாமிர்தம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் லைன் டேட்ஸ் சேர்க்குறேன். இது பேரிச்சம்பழம் டேஸ்ட் அப்படியே இருக்குங்கிறனால கொஞ்சம் அதை சிறப்பாக நான் சேர்த்துக்கிறேன். இது முழுக்க ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்க்கலாம். இது எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்குறது. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட பஞ்சாமிர்தம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.